சார் இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் 24 மணி நேரத்துக்கு முன்னால என்னுடைய பிறந்த நாளைக்கு முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் முடிச்சுட்டு தர்காவுக்கு போய் நாங்கள் குடும்பத்தோட ப்ரேயர் பண்ணோன்னு என் மனைவி குடும்பத்தார் எல்லாரும் வந்திருக்கிறோம். கூடவே என்னுடைய கிறிஸ்துவ சொந்தங்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இதில் யாரும் இந்துக்களோ மதமோ அரசியலோ பண்ண வரல. முழுக்க முழுக்க என்னுடைய குடும்பத்தார் இன்னைக்கு என் பிறந்த நாளைக்கு போய் நாங்கள் ஒரு நல்லிணக்கமாக முருகன் கோவிலுக்கு சார் முடிச்சிடறோம் சார். முருகன் கோவிலில் போய் தரிசனம் முடிச்சுட்டு தர்காவில் போய் ப்ரேயர் பண்ணோன்னு இதை உங்கள் உளவுத்துறைக்கும் சொல்லியாச்சு. அவங்களும் என்ன சொன்னாங்க, ஒரு ரெக்வெஸ்ட் வச்சாங்க, சார் நீங்கள் வந்து தாராளமாக இங்கே கோவிலுக்கு கூட போங்க, ஆனால் அமைதி மார்க்கம் நீங்கள் இஸ்லாம்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் ஆளுங்கெல்லாம் ஒரே அராஜக போக்கில் ஏதாவது ஈடுபட்டுருவாங்க, அதனால தர்காவுக்கு போகாதுன்னு உண்மையுமே எனக்கு வெக்கமாக இருக்குது. ஏன்னா இஸ்லாம் அமைதி மார்க்கம், அதை வந்து அராஜகமாக வன்முறையை தூண்டுறதுக்கு இருக்கிறாங்க. நாங்கள் சொன்னோம் சரி குடும்பத்தோடு நாங்கள் கீழே இருந்து தொழுதுட்டு அப்படியே முருகன் தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து சென்னைக்கு போகிறோம். இதுதான் புரோட்டோகால். காவல்துறைக்கு கொடுத்தாச்சு, உயரதிகாரிகளுக்கு கொடுத்தாச்சு. அப்போ உங்களுக்கு தெரியும் எங்களால் எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வரப்போறதில்லைன்னு. இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை யாரால வரும்னு நினைக்கிறீங்களோ, ஒன்று அந்த மாதிரி இஸ்லாமியத்திற்கு எதிராக இருக்கிற அந்த பயங்கரவாதிகளை ஒன்று கைது செய்யுங்க, இல்லை காவல்துறை நடவடிக்கை எடுங்க. கடந்த முறை நீங்கள் சொன்னீங்க நான் கட்டுப்பட்டேன். கடந்த முறை என் கைதுக்கு பிறகு இரவு என்ன சொன்னாங்க, டெபுட்டி கமிஷனர்ல இருந்து காவல்துறை உயரதிகாரி வரைக்கும் என்ன சொன்னாங்க, சார் இந்த முறை போயிட்டு நீங்க ஒரு நாளைக்கு முன்னால சொல்லிட்டு வாங்கன்னு. என் பிறந்த நாளைக்கு வந்திருக்கேன்னு இதுல எந்த அரசியும் இல்லை. தயவு செய்து என்னுடைய குடும்பத்தோட போய் கீழே மலைக்கு கீழே நின்று நாங்க பிரார்த்தனை முடிச்சுட்டு போறோம். தர்காவுக்கு கூட போகல. என்றைக்கு இஸ்லாமிய மக்கள் வந்து புரிந்துணர்வோடு வருவாங்களோ அப்ப தர்காவுக்கு போறோம். ஆனா என்ன எனக்கு கஷ்டம்னா, இந்த உணர்வு இல்லாத இந்துக்களுக்கு என்னைக்கு தான் உணர்வு வரும்னு தெரியல. ஆனா உணர்வுள்ள இஸ்லாமியர்கள் நாங்க நல்லிணக்கத்திற்காக போறோம். சரியா இல்ல சார்? சார் பிரச்சனை எங்களால இல்லன்னு இவ்வளவு தெளிவா சொல்லிட்டோம். திரும்பவும் நீங்க இல்ல சார், யாரால எங்களால எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்ல சார் பிரச்சனையே இல்ல சார், பிரச்சனையே இல்லன்னா ஏன் தடுக்கிறீங்க? இல்ல சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து பிரச்சனையா இருக்குன்னா ஒரு 144 போடுங்க. அங்க வந்து எங்களால் பாதுகாக்க முடியல, பயங்கரவாதிகள் தாக்குதல் நடக்கும். திருப்பரங்குன்றம் குட்டி பாகிஸ்தானா மாறிடுச்சு நீங்க சொல்றீங்கன்னா நாங்க ஒத்துக்கிறோம். இல்ல சார், திருப்பரங்குன்றம் குட்டி பாகிஸ்தான், இது எங்களால காவல்துறை எங்களால கட்டுப்படுத்த முடியாது, அதை மீறி உங்களை தாக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னா எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல நாங்க போறோம். ஆனா என் பிறந்த நாள் சார், என் பிறந்த நாள்ல ஏன் போட்டு தர்ம சங்கரம் என்ன ஆளாக்குறீங்க? நாங்க குடும்பத்தோட தான் வந்திருக்கிறோம். குடும்பத்தோட வந்தா ஏன் இப்படி சார்? மன்னிப்புல வேணாம் சார், காவல்துறை உங்களை நான் மதிக்கிறேன் சார், உங்களை மதிக்கிறேன். தயவு செய்து என்னுடைய உரிமைக்கும் என்னுடைய பிறந்த நாளைக்கு நான் தரிசனத்துக்கு போறதுக்கு அனுமதிக்கிறேன். திமுக காரங்க அவ்வளவு அராஜகம் பண்றாங்க, அவங்க எல்லாம் பேச விடுறீங்க. ஒரு பாஜக மாவட்டத்துல உங்ககிட்ட பேசுறதுக்கு கெஞ்சினா கூட விட மாட்டீங்களா? அவ்வளவு அடக்குமுறையா? ஜனநாயகத்துக்கு மதிப்பு கொடுக்கல. எங்களோட கருத்தை சொல்றோம். ஏற்கனவே அன்னைக்கு அண்ணா வந்திருந்தப்ப நீங்க என்ன பண்ணீங்க, கைது பண்ணீங்க. நைட்டு ஒரு ஆளை கைது பண்ணி அன்னைக்குள்ள சொல்லணும்ல சார், அன்னைக்குள்ள தொடர்ச்சி தானே சார். 10:30 மணி வரை கைது பண்ணி வச்சு கோயிலுக்கு போக விடல. அன்னைக்கு என்ன சொன்னீங்க, பிறந்த நாளுக்கு வரும்போது உங்களை நாங்க என்ன பண்றோம், பத்திரமா கூட்டிட்டு போறோம் சொன்னீங்க சார். என்ன சார், சரி சார் இங்க நாங்க சொல்றோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்திருக்காரு, அவர் குடும்பத்தோட வந்திருக்காரு, ஒரு பிறந்த நாளுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. இது ஒரு மத நல்லிணக்கத்தின் அடையாளமா திருப்பரங்குன்றம் முருகனை போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அங்க ஒரு பெரிய அசாதாரண சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு நாங்க எல்லாம் இருக்கிறோம். இந்த சூழ்நிலை நீங்க இப்பயும் கைது பண்றேன்றீங்க. எப்ப சார் இதுக்கெல்லாம் ஒரு விடு? இன்னைக்கு ரொம்ப கண்ணியத்தோட நடத்தணும் சார். எங்களோட அண்ணி வர்றாங்க கூட. இல்ல சார் வருவாங்க சார், அவங்க குடும்பத்தோட தான் வந்தோம் சார். உங்களுக்கு முன்னால ஊடகத்துக்கு சொல்றது என்னன்னா, தமிழக இந்துக்கள் உணர்வு உள்ளவர்களாக நீங்க மாறும் வரை இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் நாங்க சேர்ந்து இந்த முருகன் கோவில் புனிதத்தை காப்பதற்கு முயற்சி செய்யறோம். உணர்வு பெற்று என்னைக்கு இந்துக்கள் வரீங்கன்னு பார்ப்போம். இந்த கஜினி முகமது என்ற அயோக்கியம் வந்து தொடர்ந்து படையெடுப்பதற்கு வந்து கலாச்சாரத்தை அழிச்சாங்க. வேலூர் இப்ராஹிம் இந்து தர்மத்தையும் நம்முடைய நல்லிணக்கத்தை காக்க முயற்சிக்கிற என்ன வந்து தொடர்ந்து அச்சுறுத்ததோ காவல்துறை கைது செய்யறதும். இன்னைக்கு குடும்பத்தோட பிறந்த நாளைக்கு வந்தா கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி செய்வாங்கன்னா இது எவ்வளவு பெரிய அராஜகம். திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் இந்துக்களுடைய உணர்வு நாசமா போறதுக்கான வேலை செய்வாங்க. திரு ஸ்டாலின் அவர்களும்
அதே மாதிரி இந்துக்களுடைய யாரெல்லாம் எதிரிகளோ அவர்களை 2026 தேர்தல்ல இந்து மக்கள் முடிவுக்கு கொண்டு வரணும். நான் கேட்கிறேன், இந்த அமைதி மார்க்க இஸ்லாமில் சொல்லக்கூடிய அதை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏன் இதை பேச மாட்டேங்கிறீங்க? இந்துக்களை தூண்டுற வேலையை இந்த இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பு எஸ்டிபிஐ ஜமாயில்லா போன்ற அயோக்கியர்கள் செய்யறாங்க, இந்த நவாஸ் கனி போன்ற அயோக்கியர்கள் செய்யறாங்க. அதை ஏன் இந்துக்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க? இஸ்லாமியர்கள் கேட்க மறுக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் கைதாகும் பொழுது எவ்வளவு வழி இருக்கு? ஒவ்வொரு முறையும் அரஸ்ட் ஆகும். ஏன் சார் 150 அரஸ்ட் சார்? ஒரு பிஜேபி ஒரு இஸ்லாமிய உறுப்பினருக்கு 150 கைதா? எத்தனை வழக்கு சார் தாங்கிறது? எவ்வளவு அராஜகம் சார் பண்ணுவீங்க? எவ்வளவு அநியாயம் சார் பண்ணுவீங்க? திமுக இருக்கிற காவல்துறை நடுநிலையா சிந்திக்கவே மாட்டீங்களா? ஒரு சார்பா இருப்பீங்களா? ஒரு சார் இதுல கையெழுத்து போட்டாலும் கைது செய்ய போறீங்க, கையெழுத்து போடாட்டாலும் கைது செய்ய போறீங்க. உங்க நோக்கம் கைது. ஸ்டாலின் அரசுக்கு நாங்கள் சொல்வதெல்லாம் எந்த காரணத்துக்கு பின்வாங்க மாட்டோம். ஒரு மத நல்லிணக்கத்திற்காக பிறந்த நாளைக்கு குடும்பத்தோட போனா அதுக்கு கூட காவல்துறை கைது செய்யும்னா, அப்ப இந்த பயங்கரவாதிகள் நாடா இந்த தமிழ்நாடு? நல்லிணக்கத்திற்கான அடையாளமா? நான் கேட்கிறேன், எவ்வளவு பெரிய அராஜகம் இந்த திமுக ஆட்சியில, எவ்வளவு பெரிய அக்கிரமம்! ஒரு பிறந்த நாளைக்கு ஒரு முருகன் கோயில ஒரு தரிசனம், ஒரு தர்கால ஒரு தொழுகைன்னா அதுக்கு கூட இவ்வளவு பெரிய அக்கிரம ஆட்சி எங்க நடக்கும்? திமுக ஆட்சி வெளியும் முறை எத்தனை வாட்டி கைது செய்தாலும் முருகன் மலையை பாதுகாக்க ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றுபடுவோம், பின்னாங்க வேண்டாம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.